நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு பதிலுக்காக தான். ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட்டு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது தான். ஜூன் 4 ரிசல்ட்டை யாருக்கு தெளிவாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு காலையில் வாங்கி அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்துருவாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து 3 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட்டு மேலே கிடுகிடுன்னு போயிடும். இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு தொங்கு பார்லிமெண்ட்ல வருது அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்கெட்டு கீழே வந்துடும். ஜூன் 4ல் மார்க்கெட் மேலே போனாலும் சரி இல்லை கீழே வந்தாலும் சரி நீங்க யூ ஹேவ் டு ஸ்டே இன்வெஸ்டட். ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட்டோட 31 நாளில் எந்த நாளில் எனக்கு அதிகபட்ச ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஓக் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுப்பிரமணியன், ஃபீனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். எல்லாருக்கும் பரபரப்பாக கேட்டுட்டு இருக்க கேள்வி, மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு பதிலுக்காக தான். ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட்டு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவில் அதுக்கான பதிலை நீங்கள் பார்ப்பீங்க. ஜூன் 4க்கு அப்புறமா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். ஜூன் 4க்கு அப்புறமா உங்கள் பையன் வளருவானா மாட்டானா? உங்க பொண்ணு வளருவாங்களா மாட்டாங்களா? உங்களோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? பதில் என்ன? கண்டிப்பாக வளர்வார்கள். உங்க சம்பளம் ஏறும். இதே பதில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க இந்த வெறும் ஜூன் 4 அப்படிங்கிற ஒரு தேதியை வச்சு பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு நீண்ட கால முதலீட்டுக்காக நம்ம பண்றோம். நம்ம குழந்தைங்களோட கல்வி, குழந்தைங்களோட கல்யாணம், நம்மளோட கனவு இல்லம், நம்மளோட ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜூன் 4 ரிசல்ட் நம்மளுக்கு எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஜூன் 4 ரிசல்ட்டை யாருக்கு தெளிவா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு காலையில வாங்கி அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள வித்துருவாங்க, இல்ல முதல் நாள் வாங்கி மறுநாள் காலையில வித்துற போறாங்க. அவங்களுக்கு தான் அதை பத்தின கவலை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு லம்சம் பணம் இருக்கு, நான் இமிடியேட்டா ஜூன் 4 கொண்டு வரலாமா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல சந்தேகமா இருக்கோ நீங்க அந்த ஃபண்டை லிக்விட் ஃபண்ட்ல பார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மூலமா நீங்க மார்க்கெட்ல மெல்ல மெல்ல என்ன பண்ணிக்கலாம், நவுத்திக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு வி ஷேப் ரெக்கவரியில இங்க இருந்து கிடுகிடுன்னு மேலே ஏற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இக்கானமி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பணத்தை லம்சமா ஒரே டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்னையில இருந்து அடுத்த 5 வருஷம் 7 வருஷத்துல அது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களோட இருக்கு, ரிசல்ட் அட்வர்ஸா வந்திருக்கு அப்படின்னா அது மார்க்கெட்டு கீழ் நோக்கி போகும். அதுவும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான். அந்த ஷார்ட் டேர்ம்ல நீங்க பையிங்க என்ன பண்ணலாம், சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு பொசிஷன்ல நீங்க வாங்க ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து 3 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கு. ஒரு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்கெட்டு மேலே கிடுகிடுன்னு போயிடும். இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு தொங்கு பார்லிமெண்ட்ல வருது அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்கெட்டு கீழே வந்துடும். ஏன்னா எஃப்ஐஐஸும் இன்வெஸ்டர்ஸும் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது எவ்வளோ நாள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அதனால அவங்க வந்துடுவாங்க. புது வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கவர்மெண்ட் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்பவும் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் மூமெண்ட்ல தான் வச்சிருப்பாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், லோக்கல் இன்வெஸ்டர்ஸும் வெயிட் அண்ட் வாட்ச் மூமெண்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அப்போ மார்க்கெட் திரும்பவும் வாலட்டைலாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்றதுல தெளிவா நம்ம சொல்லும் போது அதுக்கு இருக்கிற அவுட்கம் வேற. ஒரு மாதிரி இது நடந்தாலும் நடக்கும், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அதுக்கு இருக்கிற அவுட்கம் வேற. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவான பதிலா நான் சொல்றேன். இன்னிலிருந்து மார்க்கெட்டு 1 லட்சம் பாயிண்ட் போகும் கண்டிப்பா. இப்போ 75,000 இருந்துட்டு இருக்கு. 1 லட்சம் பாயிண்ட் கண்டிப்பாக போகும். ஆனா அது நாளை காலையில போகுமானா கண்டிப்பாக போகாது. நாளையில இருந்து அடுத்த ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலத்துல இந்த growth ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். 2030 2035 இந்த வளர்ச்சி இருக்கும். இதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்மளே பார்க்கலாம் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிருக்கு, எவ்வளவு ஏர்போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகும் பொழுது இந்தியா டெவலப்பிங் எக்கானமியில் இருந்துட்டு இருக்கு. முன்ன இருந்த ஸ்டார்ட் அப்ஸை விட இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப்ஸ் புதுசாக வந்திருக்கு. அந்த புதுசாக வந்திருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் என்னவாக தான் மாறும், கம்பெனிஸாக தான் மாறும். அவங்களும்
அவங்களும் பப்ளிக் லிஸ்டிங்க்கு வருவாங்க. அப்போ அவங்க பப்ளிக் லிஸ்டிங் வந்தாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே தான் வரணும். ஸ்டாக் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே வந்தால் நீங்களும் நானும் அந்த ஸ்டாக்ஸை தான் என்ன பண்ணி ஆகணும், வாங்கி ஆகணும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்களும் அதை தான் வாங்கி ஆகணும். ஸோ ஒரு இக்கானமி வளரும் பொழுது இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் ஆகும். பெரிய கம்பெனிகள் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பென்ஷனுக்கு போவாங்க. ஒரு யூனிட் வச்சிருக்கிறவங்க 2வது யூனிட் போவாங்க. ஏன்னா அவங்களோட டிமாண்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி 2வது யூனிட் போடும்போது அந்த 2வது யூனிட்டுக்கான கெப்பாசிட்டி கூடும், அவங்களோட ப்ராஃபிட் கூடும். இது எல்லாமே ஒரு சைக்கிளிக் ரியாக்ஷனாக தான் நடக்குமே ஒழிய ஒரு சிங்கிள் ரிசல்ட்னால மார்க்கெட்டுக்குள்ள நான் உள்ளே வர்றது ப்ராஃபிட் தருமா லாஸ் தருமா அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். ஏன்னா நம்ம முதலீடு பண்ணுறது ஜூன் 4 மட்டும் நம்பி இல்லை, நம்மளோட நீண்ட கால தேவைகளை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே முதலீடு பண்ணுறோம். அதனால என்ன பொறுத்தளவு ஜூன் 4 மார்க்கெட் மேலே போனாலும் சரி இல்லை கீழே வந்தாலும் சரி நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டே இன்வெஸ்டட். ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட்டோட 31 நாளில் எந்த நாளில் எனக்கு அதிகபட்ச ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஓக் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ±0.5% தான் கூட குறைச்சி கிடச்சிருக்கு. 1ஆம் தேதியில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கும் பெஸ்ட் டேல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிட்டர்னுக்கும் 0.5%, 10% கிடைக்குதுன்னா 10.5 கிடைக்கும், 15 கிடைக்குதுன்னா 15.5 கிடைக்குது. அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய மிச்சபடி பெரிய லெவலில் 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணால் 8, 22ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணால் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீவரேஜ் மார்க்கெட் இது வரைக்கும் தந்ததே கிடையாது. அதனால மார்க்கெட்டை பொறுத்தளவு யூ ஹேவ் டு ஸ்டே இன்வெஸ்டட். வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம பெரியோர்கள் நம்ம இன்வெஸ்டர்ஸில் நம்ம இதில் பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஸ்டே இன்வெஸ்டட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்கள் பணம் இருக்கணும். நீங்கள் 100 ரூபாயில் 100 ரூபாயும் நீங்கள் இன்னைக்கே போட்டுட்டு வரணும்னு நான் சொல்லலை. 100 ரூபாயில் குறைந்தபட்சம் 50 ரூபாய் நீங்கள் போடுங்க. மேலே ஏறிச்சு அப்படின்னா 100லேருந்து 150 போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். கீழே இறங்கிச்சுன்னா கையில் உள்ள பணத்தை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆவரேஜ் பண்ணிக்கங்க. நான் ஃபைனலாக சொல்கிறது, மார்க்கெட்டில் நீங்கள் டைமிங் பார்த்து இன்வெஸ்டே பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் த டைமிங் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்டை உங்களால் டைம் பண்ணவே முடியாது. அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு வேற ஒரு பெரிய குளோபல் ஈவெண்ட் ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். அதனால நம்மளோட மார்க்கெட்டு வெறும் ஒரு ரிசல்ட்டை மட்டும் வச்சு இல்லை, குளோபல் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அது எல்லாம் சார்ந்தது தான் மார்க்கெட்டோட ரைஸும் உங்களுடைய பணம் சேர்க்கும் முறையுமே ஒழிய சிங்கிள் ஈவெண்ட்டை நம்பி இல்லை. அதனால ப்ளீஸ் ஸ்டே இன்வெஸ்டட் இன் மார்க்கெட். ஜூன் 4 மட்டும் பார்க்காதீங்க, எல்லா நாளையும் பாருங்கள். சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் கொடுத்த இன்டர்வியூவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனியை பற்றி சொல்லியிருந்தார். அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு தூரம் சர்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் 18% இருக்குது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 12% ப்ராஃபிட் கூடியிருக்கு. இவர் இந்த தகவலை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாரும் குடுகுடுன்னு போய் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை கிடுகிடுன்னு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ ஒரு பொருளுக்கு அந்த டிமாண்ட் அதிகமாகுதோ, அதை நோக்கி வாங்க போகிறவங்க பையர்ஸ் அதிகமாக இருக்குதோ, அந்த சமயத்தில் செல்லர்ஸு விற்றா தான் பையர்ஸு வாங்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறவங்க பெரும்பாலும் அதிகமான ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்குவாங்க. இப்போ அந்த பொருளை, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை என்ன ப்ரைஸில் இருக்கோ அதை விட ப்ரீமியம் ப்ரைஸில் தான் கிடுகிடுன்னு அது மேலே ஏற ஆரம்பிக்கும். அவர் சொன்னதுனால உடனே அது எல்லாரும் போய் அந்த ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்குவாங்க. அப்புறமா மார்க்கெட்டோட கரெக்ஷன் வரும்பொழுது யாரெல்லாம் ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்கினாங்களோ அவங்க ப்ராஃபிட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் புக் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். கீழே வந்த உடனே திரும்பவும் ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸில் நம்ம போய் நுழைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். நம்ம பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அவசரத்தில் முடிவெடுக்காதீங்க, பதற காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஹெச்ஏஎல்ல போய் வேகமாக இந்த முதல் நாள் நியூஸ் வந்துருச்சுன்ட்டு மறுநாள் நான் போய் வாங்கினேன் அப்படின்னு, நான் வாங்கின பிரைஸு கண்டிப்பாக அது கூட தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டாக் பிரைஸும் சொல்லிட்டு ஏறுவதே கிடையாது, சொல்லாம சத்தம் இல்லாம தான் ஏறும். அதனால நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்திருந்து பண்ணுங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நல்ல கம்பெனி தான், ஆனா அதை நீண்ட கால முதலீடா பாருங்க. கவர்மெண்ட் அவங்களோட ஸ்பெண்டிங்கை எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது பாருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெண்ட் பண்றாங்க, நிறைய டிஃபென்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்
நிறைய ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம PSU ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த மாதிரி உள்ள ஃபண்டில் போட்டோன்னே கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் எங்கே போகுது? பப்ளிக் செக்டர் கம்பெனிஸுக்கு போகுது. அப்போ அந்த கம்பெனி ஓரியன்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதில் நம்மளுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா நீண்ட காலத்தை நோக்கி இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் போடுறதே பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் 10 இயர் பிளானாக தான் போட்டு அவங்க நீண்ட கால சிந்தனைக்கு தான் கவர்மெண்ட்டே சிந்திக்குது. கவர்மெண்ட்டே நீண்ட காலத்தை நோக்கி சிந்திக்கும் பொழுது நம்ம ஏன் ஷார்ட் டேர்மை பற்றி சிந்திக்கணும்? யோசிச்சு பாருங்கள். இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.